தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி 24. ஜனவரி 24 2 4 2 2 + 2 4 இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஜனவரி மாதத்தில் தேசிய பெண் குழந்தைகள் தினம். இந்த பெண் குழந்தைகள் தினம்னாவே 3 வேர்டு தான். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கும் சரி, அப்ஜெக்டிவ் டைப்புக்கும் சரி. உரிமை, பாதுகாப்பு, விழிப்புணர்வு. பெண்களின் உரிமை, பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்களுக்கான விழிப்புணர்வு. இந்த 3 கீவேர்டு தவிர வேறு எதுவுமே நம்ம டிஸ்கிரிப்டிவில் கூட எக்ஸ்ப்ளனேஷனோடு எழுத முடியாது. இந்த உரிமை, பெண்களுக்கான உரிமை, பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்களுக்கான விழிப்புணர்வு, இதை தான் நம்ம பேஸ் பண்ணி லாங் ஆன்சர்ஸு இல்லைன்னா அப்ஜெக்டிவ் டைப்பு ஆன்சர் பண்ணுவோம். அதில் உரிமையில் பார்த்திங்கன்னா சம உரிமை. இதிலிருந்து கீவேர்ட்ஸு, சப் கீவேர்ட்ஸு சம உரிமை, கல்வி உரிமை, அதாவது சம உரிமை, சமத்துவமான உரிமை, கல்வி உரிமை, சுயமரியாதை, இதுவும் ஒரு உரிமை தான். அதே மாதிரி சட்டபூர்வமான உரிமை, சட்டத்தின் வாயிலாக உரிமை, சட்டம் நிறைய ஏற்றியிருக்காங்க இல்லையா, அந்த சட்ட உரிமை. அதாவது சம உரிமை, கல்வி உரிமை, சுயமரியாதை, சட்ட உரிமை. சம உரிமை ஈக்குவாலிட்டி, சட்ட உரிமை, சுயமரியாதை, கல்வி உரிமை. அதே மாதிரி குழந்தை திருமணம், வரதட்சணை, இது பெரிய பிரச்சனையாக இருக்குது இல்லையா. பெண்களை நோக்கி குழந்தை திருமணம் செய்கிறாங்க. எவ்வளோ சட்டத்தை ஏற்றுனாலும் சரி, சம உரிமை, கல்வி கற்க வைக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குதுன்னா கூட குழந்தை திருமணத்தை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு தெரியறதில்ல, அவங்க வாழ்க்கையில் ரொம்ப பாதுகாப்பு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அந்த பாதுகாப்புன்றது தான் குழந்தை திருமணம் அண்டு வரதட்சணை. வரதட்சணைன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அந்த வரதட்சணையும் குழந்தை திருமணமும் பாதுகாப்பு இல்லாமல் பெண்களுக்கு இருக்குது. அதே மாதிரி உரிமை. இந்த 3 கீவேர்டு தான் ரொம்ப முக்கியம். பெண்கள் இல்லைன்னா பெண் குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே உரிமை, பாதுகாப்பு, விழிப்புணர்வு. பெண்களுக்கான உரிமை, பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்களுக்கான விழிப்புணர்வு. இதில் சப் கீவேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா சம உரிமை ஈக்குவாலிட்டி, கல்வி உரிமை எஜுகேஷன் ரைட், அடுத்தது சுயமரியாதை, அடுத்தது சட்ட உரிமை. அதே மாதிரி செகண்ட் ஒன் இது உரிமைகளில் வரும். பாதுகாப்பில் சப் கீவேர்ட்ஸு குழந்தை திருமணம் நிச்சயமாக வந்துடும், வரதட்சணை வந்துடும். இந்த 2 கீவேர்டுக்கு உண்டான விழிப்புணர்வை பெண்களுக்கு ஏற்படுத்தணும். இதுதான் பாயிண்ட், எக்ஸாம் பாயிண்ட். தேங்க்யூ.